இயேசு ஜீவிக்கிறார் சுவிசேஷ ட்ரஸ்ட் வழங்கும் ஜீவ வார்த்தைகள். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு ஜீவிக்கிறார் ஒளித்தின் சார்பாக ஜீவ வார்த்தைகள் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிற உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நீங்கள் கேட்கிற இந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் எழுதுகிற சாட்சிகளும் நீங்கள் கொடுக்கிற வார்த்தைகளும் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்களுக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்திகள் டிவிடியிலே தேவையானால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு டிவிடியிலே 3 செய்திகள் இருக்கும்படியாக அதை தொகுத்து வழங்குகிறோம். தேவையானவர்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்வதிலே மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த நாளிலே உங்களுக்காய் கொடுக்கிற தேவனுடைய வார்த்தை சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். ஜெபத்துடன் கேளுங்கள். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இந்த வார்த்தைகளை வாசிக்கும் போது சற்று நாம் யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். ஏனென்றால் ஒருவேளை நம்ம ஒரு மனிதனை பார்க்கும்போது அவருடைய கண்ணை பார்த்தா நாம் பேசுகிறோம். முகத்தை பார்க்கும் பொழுது அவர் ஏதோ ஒரு பக்கம் தம்முடைய கண்களை திருப்பிக் கொண்டால், மேலேயோ கீழேயோ பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய மனதில் ஒரு எண்ணத்தை உருவாக்கும். நாம் பேசுகிறதை அவர் விரும்பவில்லை, ஆகையினாலே நம்முடைய முகத்தை அவர் பார்க்கவில்லை என்று யோசிப்போம். அப்படியானால் நாம் பேசுகிற அந்த நபர் அவருடைய கண் நம்மை நோக்கி இருந்தால்தான் நம்முடைய சம்பாஷணையை அவர் கேட்கிறார் என்று நாம் புரிந்து கொள்ள முடியும் அல்லவா? அப்படியானால் ஆண்டவர் சொல்லும் பொழுது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணி தொடுகிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். கண்ணை தொடுகிறான் என்று சொல்லவில்லை. ஏன் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார் என்பதைத்தான் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வேதாகமத்திலே நாம் வாசிக்கும் போது இந்த கண்மணிக்கு அநேக பாதுகாவல் இருப்பதை நாம் பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷத்திலே 11:34 நீங்கள் வாசிப்பீர்களானால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளவாக மனுஷனுடைய சரீரத்தில் இருக்கிற உறுப்புகளிலே கண் என்பது பிரதானமான அல்லது முக்கியமான ஒரு பகுதியாகும். ஒருவேளை வயது விபத்தினாலோ அல்லது வாழ்க்கையில் ஏற்பட்ட வியாதியின் தன்மையினாலோ கண் பார்வை ஒரு மனிதன் இழந்து போவானால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பெரும் பகுதியை இருண்டு போகிற நிலை ஏற்படும். இனி இந்த உலகத்திலே நான் வாழ்ந்து என்ன பயன் என்கிற வேதனையான நிலைமைக்கு கூட அப்படிப்பட்டவர்கள் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கண்ணிலே இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லும் பொழுது உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்ணை தொடுகிறான் என்று சொல்லாமல் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்படியானால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கண்மணி, நீ என்னுடைய கண்மணி என்று சொல்லுகிறார். அப்படியானால் கண்மணி என்று சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த கண்மணி குறித்து வேதம் என்ன சொல்கிறது? ஆண்டவர் ஏன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை பார்த்து நீங்கள் என்னுடைய கண்மணி என்று சொல்கிறார் என்பதை தான் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். பொதுவாக நீங்கள் கவனிங்கள், இப்பொழுது நாம் தெருவிலே போய் கொண்டிருக்கிறோம். திடீரென்று சொல்லி காற்று வீசுகிறது, அதிகமாக புழுதி கிளம்பி காற்றிலே பறக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒருவராவது உடனே நம்முடைய இமைகளை பிடித்து ஷட்டர் சாத்துவது போல நாம் சாத்துகிறதில்லை, மூடுவதில்லை. அவைகள் உடனடியாக தானாகவே மூடிக்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் விதமாக கண் இமை உடனடியாக மூடிக்கொள்கிறது? கண்மணியிலே தூசி விழுந்துவிடக்கூடாது என்பதற்காக. பாருங்கள், அப்படியானால் ஏன் ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாக உங்களை பார்த்து என்னை பார்த்து நீ என்னுடைய கண்மணி என்று சொல்கிறார் என்றால், கண்மணிக்கு ஒரு இமை ஒரு பாதுகாவலாக இருக்கிறது. அப்படியானால் கண்மணி ஆகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் பாதுகாவல் கொடுக்கிற தேவன் என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். தானாகவே இமைகள் மூடிக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். தூசி காற்றிலே பறக்கிறது உள்ளே விழுந்துவிட்டால் கண்மணி கெட்டுப்போகும் என்பதற்காக உடனடியாக அது மூடிக்கொள்ளுகிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்கிறது கவனிங்கள். சங்கீதம் 32:10 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும். அப்போ இமை என்பது என்ன? ஆண்டுடைய கிருபை. எவ்விதமாக காற்றுகள் வீசி தூசி பறக்கும்போது இமை மூடி கண்மணியை பாதுகாக்கிறதோ, இதே போல கண்மணியாகிய தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய கிருபை பாதுகாத்துக் கொள்கிறது
என்றுதான் தேவனுடைய வார்த்தை சொல்வதை நாம் அங்கே பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நேச பிள்ளைகளே, ஒருவேளை சில சமயங்களில் நாம் யோசிக்கக்கூடும். நீங்களும் அதை உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திருப்பீர்கள். தெருவிலே விதமாக நாம் போய் கொண்டிருக்கும் பொழுது காற்று வீசுகிறது. உடனடியாக கண்களை மூடிக்கொள்கிறோம், தூசி விழுந்து விடக்கூடாது என்பதற்காக. ஆனால் எப்பொழுது நாம் திறக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். அந்த காற்று நின்று விட்டது என்பதை நம்முடைய சரீரத்தில் நாம் உணர்கிறோம். காற்று பொழுது வீசுகிறது, காற்று நின்று விட்டது என்பது உணர்ச்சி உள்ள ஒவ்வொருவருக்கும் தன் சரீரத்திலே அதை உணர முடியும். அப்படிப்பட்ட காற்று நின்ற சூழ்நிலையில் தான் நம்முடைய கண்களை மீண்டும் நாம் திறக்கிறோம். அப்படியானால் வேதம் என்ன சொல்லுகிறது என்று நாம் பார்க்கும்போது, சங்கீத புஸ்தகத்திலே 57ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது, விகினங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய சேட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன் என்று சங்கீதக்காரர் சொல்கிறார். விகினங்கள் கடந்து போக மட்டும். விகினங்கள் என்றால் சோதனை காற்றுகள், பிரச்சனை காற்றுகள், போராட்டங்கள், இவை நீங்கி போகிற வரைக்கும் நான் கண்ணை திறக்க மாட்டேன், உம்முடைய சேட்டையின் மரலே தங்கியிருப்பேன் என்று சொல்லி பக்தன் அங்கே சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதை தான் ஆண்டவராக இயேசு அவருடைய நேச பிள்ளைகளாகிய உங்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய கண்மணியாக இருக்கிறபடியினால் உங்களை சுற்றி பொல்லாத காற்றுகள், பொறாமை காற்றுகள், உங்கள் மேலே கோப காற்றுகள் வீசுகிறது என்று காண்பீர்களானால் நீ அமைதலாக இரு, கிருபைக்குள் மறைந்து கொள். அந்த நேரத்தில் நீ வெளியே வராதே. நீ கிருபைக்குள் மறைந்து கொள்ளாமல் இருந்தால் தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத காயங்கள் உனக்கு ஏற்படும். ஆகினாலே நீ கிருபைக்குள் மறைந்து கொள் என்பதுதான் ஆண்டுடைய வார்த்தை. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். சிலருடைய வார்த்தையினாலே நீங்கள் காயப்பட்டிருக்கிறீர்கள். சிலருடைய செயல்கள் உங்களை காயப்படுத்தி இருக்கிறது. ஏன் இந்த காயம் உண்டானது என்பதை யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட காற்றுகள் வீசும்போது நீங்கள் கிருபைக்குள் மறைந்திருக்கவில்லை. நீங்கள் ஆண்டுடைய கிருபைக்குள்ளே, ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே, ஆண்டுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் மறைந்திருந்திருப்பீர்களானால் இந்த காயம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்காது. குடும்பத்தில் இந்த பிரிவினை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறாது. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிரிந்து நிற்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் பார்க்கக்கூடாதபடி, எத்தனை வருட பழக்கத்தில் உள்ளவர்கள் கூட ஒருவரை ஒருவர் பார்க்க முடியாதபடி பிரிந்து நிற்கிற அநேகரை பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கலாம். அதுக்கு காரணம் கிருபைக்குள் மறைந்து கொள்ள வேண்டிய நீங்கள் கிருபைக்குள் மறைந்து கொள்ளாததனாலே, அந்த வார்த்தையினாலே, அந்த செயல்னாலே நீங்கள் காயமடைந்திருக்கிறீர்கள். கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லி நாம் அங்கே பார்க்கிறோம். தானியேல் புஸ்தகத்திலே சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூவரை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கட்டப்பட்டவர்களாக அக்னி சூளையிலே போடப்பட்டார்கள். ஆனால் அக்னி சூளையில விழுந்தது உடனே நடந்தது என்ன? அவர்களை கட்டியிருந்த கயிறு எரிந்து போயிற்று, அறுபட்டு போயிற்று. அவர்களோ விடுதலையாய் உலாவினார்கள். 7 மடங்கு அக்கனிக்குள்ளே எப்படி அவர்கள் விடுதலையாய் உலாவ முடிந்தது? அவர்களை சுற்றிலும் தேவனுடைய கிருபை இருந்தது. தேவனுடைய கிருபை உங்களை சுற்றி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு காயமும் உங்களுக்கு ஏற்படாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய கண்மணி. கண்மணிக்கு இமை ஒரு பாதுகாவலாக இருப்பது போல ஆண்டுடைய கிருபை கண்மணியாகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு பாதுகாவலாக இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அடுத்தது யோசியுங்கள். அவ்விதமாகவே புயல் அடிக்கிற, காற்றடிக்கிற அந்த சூழ்நிலையில் நீங்கள் அமைதலாக இருந்தாலும், கண்களை மூடி இருந்தாலும், ஒருவேளை சில சமயங்களிலே காற்று குறைந்து விட்டதா, தூசிகள் அமர்ந்து விட்டதா என்று பார்ப்பதற்கு கண்ணை தெளிவாக திறக்காவிட்டாலும் கூச்சப்பார் என்று சொல்லுவோமே, அதுபோல் லேஸ் அப்படி திறந்து பார்க்கிற அனுபவம் உண்டு. அப்படிப்பட்ட சமயங்களிலே திடீரென தூசி உள்ளே விழுந்து விடுவது உண்டு. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கண்களிலே தூசி விழுந்த அனுபவம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அப்படி தூசி விழுந்த அனுபவம் என்ன நடக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். அடுத்த வினாடியில் நடக்கிற சம்பவம் என்ன? கண்ணீர் வருகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒவ்வொருடைய தலையில் ஒரு கண்ணீர் டேங்க் வச்சிருக்கிறார், தண்ணி டேங்க் வச்சிருக்கிறார். அந்த தூசி கண்ணில் விழுந்து விட்டது என்று சொன்ன உடனே கண்ணீர் சுரக்கிறதை பார்க்கிறோம். எதற்கு இந்த கண்ணீர் வருகிறது? கண்ணிலே கண்மணியை கெடுக்கக்கூடிய ஒரு பொருள் உள்ளே வந்து விட்டது. இந்த பொருளை அனுமதித்தால் அது கண்மணியை கெடுத்து விடும். ஆகினாலே அந்த தூசியை உடனடியாக வெளியாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே கண்ணீர் சுரக்கிறது. அதுதான் அருமையானவர்களே, கண்மணியினுடைய 2வது ஒரு பாதுகாவல் என்ன? கண்ணீர் சுரக்கிறது, அந்த தூசியை வெளியாக்குவதற்காக. இன்றைக்கும்
ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற இரண்டாவது அனுபவம் என்ன? கண்மணி ஆகிய தேவனுடைய பிள்ளைகள், வாழ்க்கையிலே காயப்பட்டு விட்டீர்களா? ஏதாவது உங்களை அறியாத ஒரு தூசி விழுந்து விட்டதா? ஒரு வேதனையின் அனுபவம் விழுந்து விட்டதா? அதை தங்குவதற்கு இடம் கொடாதீர்கள். உங்களுடைய மனதில் தங்குவதற்கு இடம் கொடாதீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே அது தங்குவதற்கு இடம் கொடாதீர்கள். உடனடியாக அதை வெளியாக்க வேண்டும். அதுக்கு என்ன செய்வது? அதுதான் வேதாகமத்தில் நம்ம வாசிக்கிறோம். கண்ணீரோடு நிறைந்த ஜெபம். கண்ணீரோடு நிறைந்த ஜெபம். ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீரோடு கூட நம்ம ஜெபிக்கிற பொழுது அந்த வேதனை, அந்த தூசி, அந்த துக்கம் மாறி விடுகிறது, மாற வேண்டும். அதுதான் பிரயோஜனமான காரியம். கண்ணீர் சுரக்கும் போது தூசி வெளியே போகவில்லை என்றால் நீ விடுகிற கண்ணீர் வேஸ்ட் என்பதை மறந்து போக வேண்டாம். நம்முடைய கண்ணீரை நாம் வேஸ்ட் ஆக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தையில் நம்ம வாசிக்கிறோம். கண்ணீரின் அனுபவத்திலே புலம்பல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, சீயோன் குமாரத்தின் மதிலே இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு என்று சொல்கிறார். இரவும் பகலும் நதி எவ்வளவு கண்ணீர் விடு. ஏன் நதி எவ்வளவு கண்ணீர் விடு? நதி போல கண்ணீர் வந்தால்தான் அந்த தூசியை அது வெளியாக்கும். அதை தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. தூசி வெளியாகவில்லை என்றால் நாம் விடுகிற கண்ணீர் வீணான ஒரு கண்ணீராய் போய்விடும். சங்கீத புஸ்தகத்திலே 56:8 நாம் வாசிக்கிறோம், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவையெல்லாம் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. நீங்களும் நானும் விடுகிற கண்ணீர் ஆண்டவருடைய கணக்கில் இருக்கிறது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். ஆண்டவர் நம்முடைய கணக்கில் வைத்திருக்கிறபடியினால் நம்முடைய கண்ணீரை குறித்தும் நாம் தேவனுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகினாலே கண்ணீர் வீணாய் போய்விடக்கூடாது. எசேக்கியா என்கிற ராஜாவை குறித்து 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அவனுடைய காலங்கள் முடிந்து வியாதிப்பட்டு அவன் மரணத்துக்கு ஏதுவான நாட்களை வரும்பொழுது உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்து என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். ஆனால் அவனோ மீண்டும் சோர்வாகமாக திரும்பி அழுகிறான், கண்ணீர் விடுகிறான், தான் செய்த காரியங்களை சொல்லி அழுகிறான். ஆண்டவருடைய வார்த்தை அவனை நோக்கி வருகிறது. 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், உனக்கு 15 ஆண்டுகள் கூட்டி தருகிறேன் என்று சொல்கிறார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் அற்புதமாக நடத்ததை மறந்து போக வேண்டாம். கடைசி 3வது காரியம் என்ன? யோவான் 3:30 நாம் வாசிக்கிறோம், இயேசு பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும், அவர் பெருகவும் நான் சிறுகவும். அதாவது வெயிலில் இருக்கிற நாம் ஒரு ரூம்குள்ளே வருவோமானால் அங்கே இருட்டாக தெரிகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில நிமிடம், ஒரு சில செகண்ட்ஸ் எல்லாம் வெளிச்சமாய் தெரிகிறது. அதே போல் ரூமுக்குள்ளே இருக்கிற நாம் வெளியே போகும்போது கண் கூசுகிறது, சில செகண்ட் கழித்து எல்லாம் தெரிகிறது. என்ன நடக்கிறது? வெளியே இருக்கும்போது விரிந்திருக்கிற கண்மணியானது வெயிலில் கண்மணி சுருங்கி இருப்பதையும் வீட்டுக்குள்ளே கண்மணி விரிந்திருப்பதையும் நாம் பார்க்க முடியும். அதாவது சுருங்கி விரிகிற தன்மை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கண்மணி ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் சுருங்கி விரிகிற தன்மை உள்ளவர்களாக, விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டுடைய வார்த்தை அங்கே சொல்வதை பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 3:26 அதற்கு தெளிவான ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆதியாகமம் 13:8 நீங்கள் வாசிப்பில்லானால் தெளிவான ஒரு விளக்கம் இருக்கிறது. ஆக கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? கண்மணி ஆகிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இமை ஒரு பாதுகாவல், கண்ணீர் ஒரு பாதுகாவல், சுருங்கி விடுகிற தன்மை. அதே போல கண்மணி ஆகிய தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் கிருபைக்குள் மறைந்து கொள்ளுகிற வாழ்க்கை, கண்ணீர் நிறைந்த ஜெப வாழ்க்கை, விட்டு கொடுக்கிற வாழ்க்கை. நாம் ஜெபிப்போமா? நல்ல பிதாவையும் என்னோடு துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தை ஆமென்றும் ஆமென் என்றும் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையின்படி எங்களை வழிநடத்தும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நான் இயேசுவின் கண்மணி என்பதை உணர்ந்து தங்களை அர்ப்பணித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். கிருபை பாதுகாக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி, ஜான் எம் ஜெயராஜ், 123A தோனாவூர் ரோட், மாவடி, நெல்லை மாவட்டம், தென்னிந்தியா 627107. செல்போன் 9443113292. இமெயில் yesujeevikirar@gmail.com. வெப்சைட் www.jesuslivesministries.com.
www.dharmaseed.org